சென்னையில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள், தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், முதற்கட்ட விவரம் என்ன? சென்னையில் இன்று காலை முதல் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையினரோடு ஒரு அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய JSM விடுதி, அதே போன்று அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி மற்றும் தற்போது எத்ராஜ் கல்லூரி அருகே இருக்கக்கூடிய JSM விடுதியின் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையினரோடு இணைந்து இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையானது ஜாஃபர் சாதிக் என்பவருக்கு சொந்தமான விடுதிகள் எனவும் அவர் தொடர்புடைய இடங்களில் தான் இந்த 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜாஃபர் சாதிக் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று அவருக்கு சொந்தமான JSM ரெசிடென்சியின் தலைமை அலுவலகம், அதே போன்று எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய JSM விடுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர். அதன் பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் கைது செய்யப்பட்டவர். இவர் மீது தற்போது வரை இந்த வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக பண பட்டுவாடா செய்வதற்காக அதற்காக பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது கூட்டு முயற்சியாக நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையானது இன்னும் அதிகரிக்கப்படலாம் எனவும் தற்போது வரை சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், முழுமையான தகவல்கள் அனைத்தும் ஏதேனும் உள்ளே ஆவணங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டால் அதன் தொடர்ச்சியாக இதன் முடிவு இருக்கும் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான சோதனைக்கு பிறகு இந்த புகாரானது உண்மையான புகாரா அல்லது பொய் புகாரா என்பது குறித்த விவரங்கள் வெளிவரும் எனவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.